பேரவைத் தலைவர் அவர்களே, நாளைய தினம் என்னுடைய பதிலுரை முழுமையாக இருக்கிறது. இருந்தாலும் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் ஆதாரம் இல்லாத வகையில் இங்கே பொத்தாம் பொதுவாக குற்றச்சாட்டுகள் சொல்லுகிற காரணத்தால் சில விளக்கங்களை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அவர் ஆட்சியின் சாதனைகள் சிலவற்றை சொன்னார், தலைப்புச் செய்திகளாக சொன்னார். அதே மாதிரி இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியினுடைய அந்த நிலைமைகளையும் தலைப்புச் செய்திகளாக சொல்லுகிறார். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை கேட்டால் அவர் ஆட்சியில் பட்ட வேதனைகளை கண்ணீருடன் புலம்புவார்கள். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி, துயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி, சாமானிய மக்களை வதைக்கக்கூடிய ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி, அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சியே சாட்சி. தமிழ்நாட்டை புலம்பு வைத்ததுதான் அதிமுக ஆட்சியினுடைய சாதனை. எங்கும் எதிலும் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என ஊழலிலே திணித்து அந்த ஊழல் வழக்குகளில் இருந்து தற்காத்துக் கொள்ள தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் அடகு வைத்தவர்கள் யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். இன்னொரு புள்ளி விவரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எதிர்க்கட்சி தலைவர் தலைமையிலான ஆட்சி நடைபெற்றதை விட தற்போது திமுக ஆட்சியினுடைய இந்த 4 ஆண்டுகளில் குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. கொள்ளலாம் சொன்னார்ல, அதுக்கு புள்ளி வர சொல்றோம். கடந்த 12 ஆண்டுகளில் 2024ஆம் ஆண்டுல தான் கொலை சம்பவங்கள் குறைவா நடந்திருக்கு. இன்னும் சொல்லணும்னா கடந்த 4 ஆண்டுகளாகவே ஒவ்வொரு ஆண்டும் கொலைகள் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. கொலை குற்ற விகிதம் 1 லட்சம் மக்களுக்கு தேசிய சராசரி 2.2 என்றால் தமிழ்நாட்டில் அது 1.1 குறைஞ்சிருக்கு. அதிமுக ஆட்சியில் அதிகபட்சமா தடுப்பு காவல்ல வைக்கப்பட்ட ரவுடிகள் 1929 பேர் என்றால் திமுக ஆட்சியில கடந்த ஆண்டில் அதிகபட்சமா 3645 ரவுடிகள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க. ஏ மற்றும் ஏ பிளஸ் ரவுடிகள் எண்ணிக்கை 50 விழுக்காடா குறைக்கப்பட்டிருக்கு. காவல் நிலைய மரணங்கள் அடியோடு குறைக்கப்பட்டிருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் நடந்த காவல் மரணங்கள் 15. அதுல சாத்தான்குள காவல் நிலைய மரணத்தை யாரும் மறந்திருக்க முடியாது. ஆனா அதிமுக ஆட்சியில 4 ஆண்டுகள்ல இது 3ஆக குறைக்கப்பட்டு, ஆனா திமுக ஆட்சியில 4 ஆண்டுகள்ல இது 3ஆக குறைக்கப்பட்டு 2022 இருந்து ஒரு காவல் நிலைய மரணம் கூட இல்லைங்கிற நிலையை நாம ஏற்படுத்தி இருக்கோம். எதிர்க்கட்சி தலைவருடைய ஆட்சி காலத்தில் 4 ஆண்டுகள்ல 14,174 பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டாங்க. ஆனா திமுக ஆட்சியில 4 ஆண்டுல 15,899 பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே கொலை கொள்ளை நடக்க விட்டு ரவுடிகள் நடமாட்டத்தை தாராளமாக்கிய ஒரு ஆட்சியை நடத்தினாங்க அவங்க. சட்ட ஒழுங்கையும் பொது அமைதியை சிறப்பாக வச்சிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பார்த்து குறை சொல்வது இந்த ஆண்டினுடைய சிறந்த நகைச்சுவைன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு குற்ற வழக்க சிறப்பா நடத்துறதுக்கான அடையாளம் அதுல எவ்வளவு விரைவா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுது, அதுதான். நீதியை பெற்றுத்தர வழக்கு பதிஞ்சா மட்டும் போதாது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதும் முக்கியம். எனவே நான் குறிப்பிட விரும்புவது, அந்த வகையில பார்த்தா எந்த வழக்கா இருந்தாலும் உடனடியாக வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தி விரைவா சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ற அரசா இந்த அரசு இருக்கு. கொலை, ஆதாய கொலை ஆகிய வழக்குகளில் 95.2 விழுக்காடு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. கொள்ளை வழக்குகளில் 98.4 விழுக்காடு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. எனவே திமுக ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கை பற்றி பேச அதிமுகவுக்கு எந்த தகுதியும் கிடையாது என்பதை அழுத்தம் நிறுத்தமாக